நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய திரை விமர்சனத்தில் அனலி திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம். அனலி அப்படின்னா என்ன? பொதுவாக அனல் அப்படின்னா வெப்பம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பெண் வெப்பமானவள், ஒரு பெண் நெருப்பு போல இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறத பின்னணியாக வச்சுக்கிட்டு படத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அனலி அத்தியாயம் 1 சாப்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தினுடைய முதல் பாகம் தொடங்குது. ஸோ படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்கலாமா? தமிழ்நாட்டினுடைய ஏதோ ஒரு மூலையில இருந்து எந்த பகுதியிலையும் சொல்லாமல் சென்னைக்கு வருது ஒரு பேருந்து. ஸோ அந்த பேருந்துக்குள்ளே தன்னுடைய சின்ன குழந்தையோட ஒரு 5 வயசு குழந்தைய அழைச்சிக்கிட்டு ஒரு பெண் வராங்க. ஸோ அவங்க ராத்திரி நேரத்தில் அன்டைமில் கோயம்பேடு டிப்போவில் இறங்குறாங்க. ஸோ பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போகணும். ஒரு ஆட்டோவில் ஏறுறாங்க. ஸோ ஆட்டோவில் ஏறிய பிறகு அந்த அன்டைமில் ஆட்டோவில் பொதுவாகவே போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வருமே அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துலேயும் பிரச்சனை பின்னணியிலே தொடர ஆரம்பிக்குது. ஸோ பிரச்சனை துரத்த ஆரம்பிக்கும் போது ஆட்டோவும் போக ஆரம்பிக்குது. ஸோ பின்னணியில் அந்த குழந்தையோட அந்த பெண் போகிறாங்க. ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த ஆட்டோ மாட்டிக்குது. ஸோ எதற்காக அந்த ஆட்டோ போச்சு அப்படிங்கிறது அதுக்கு பின்னணியில் ஒரு ரகசியம் வைக்கிறாங்க. ஒரு நல்ல காமெடியான விஷயம் தான். ஆனால் மிகப்பெரிய விஷயத்துக்குள்ள ஒரு காமெடி போகுதுன்னு பார்த்துட்டு கவனிச்சுட்டே இருக்கோம். ஸோ இந்த குழந்தையை அழைச்சிட்டு போன அந்த பெண் அங்கே ஆட்டோவில் இருக்கிறப்ப அந்த ஆட்டோ இறங்கி போகிறாரு. திருப்பி வர்றதுக்குள்ளே அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் தான் படத்தினுடைய ஒட்டுமொத்தமான திரைக்கதை. ஸோ அதற்கு பிறகு அந்த பெண் குழந்தைய இவங்க கூட்டிக்கிட்டு பத்திரமா போனாங்களா இல்லையா அப்படிங்கிறதும், இந்த பெண் யார், அது ஒரு பெரிய கேங்ஸ்டர்ஸுடைய டீம். அந்த கேங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய டீமை இந்த பெண் தனியாக நின்று போராடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குது அந்த சம்பவம். அதற்கு பிறகு நடக்கக்கூடிய கதையினுடைய கிளைமேக்ஸ் தான் நம்ம எதிர்பாராத திருப்பம். இந்த பெண் யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக படம் என்ன சொல்லுது அப்படின்னா, தனித்து வரக்கூடிய ஒரு பெண் ராத்திரி நேரத்தில் ஒரு ஆட்டோவில் முகம் தெரியாத மனிதர்கள் இருந்தாலும் சரி, முகம் தெரிந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு எதிர்கொள்ளவே செய்யும். அதற்கு நீங்கள் தயாராக இருங்க அப்படிங்கிறது இன்டைரக்டாக சொல்கிறாங்க. டைரக்டான கதையை என்னென்னா, படத்தில் ஏதோ ஒரு இரவு நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்க போது அந்த சம்பவத்துக்கு பின்னணியில் பெண் எப்பொழுதுமே தயாராக நெருப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திரைப்படமாக இந்த அனலி சாப்டர் 1 அத்தியாயம் 1 வந்திருக்கிறது அப்படின்னே சொல்லணும். சரி, இந்த படத்தினுடைய கதாபாத்திரங்களை பற்றி பேசலாமா? அதுக்கு முன்னாடி படத்தினுடைய தயாரிப்பை பற்றி பேசியாகணும். சிந்தியா லூர்டே இவங்க தான் இந்த படத்தினுடைய கதாநாயகி. இவங்க தான் படத்தினுடைய தயாரிப்பாளரும் கூட. சிந்தியா ப்ரொடக்ஷன்ஸ் ஹவுஸ் தயாரித்திருக்கக்கூடிய திரைப்படம் இந்த படம். ஒரு பெண்ணை முக்கியத்துவப்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய படமாகத்தான் வந்திருக்கு. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரியில் அவங்க வராங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டோம் இல்லையா? கதைப்படி பார்க்கும்போது லால் சேட்டா, அதுக்கப்புறம் கான்பாய், அப்புறம் ரங்கராவ் ரெட்டி, இந்த 3 பேர் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர்ஸ். அவங்க கள்ளக்கடத்தல், அதாவது கண்டெய்னரில் பொருள்களை, தங்கத்தையும் துப்பாக்கி மற்றும் தீவிரவாத பொருள்களையும் போதைப் பொருள்களையும் வெளிநாடுகளுக்கு கடத்தக்கூடிய வேலையை பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க. இந்த கண்டெய்னருக்குள்ளே செம்மரக்கட்டைகளுக்குள்ளே பதுக்கி வைக்கக்கூடிய வேலை அவங்களுடைய வேலை. ஸோ இந்த வேலையை செய்து கொண்டு இருப்பதை தடுப்பதற்காக ஒரு கமிஷனர், அந்த கமிஷனர் என்ன பண்ணுறாரு, ஹோம் மினிஸ்டர் என்னதான் சொன்னாலும் கேட்காம அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கேங்ஸ்டர்ஸை அட்டாக் பண்ணி அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. இதுக்கு மத்தியில் தான் இந்த பெண் வராங்க. இந்த பெண் குழந்தை அப்படியே போகுது. அதுக்கு பிறகு அந்த பெண் யாருன்னு சொல்லி படத்தை முடிச்சிடறாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த 3 கேங்ஸ்டர்ஸையும் பிடிச்சிடுறாங்க. ஸோ படத்தில் சிந்தியா லூர்டே கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. அவங்க படத்தினுடைய எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயும் அவங்கள தன்னை விஜயசாந்தி நினச்சிட்டு இருக்காங்க. 80s காலகட்டத்தில் வைஜெயந்தி ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த படம் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது. லேடி சூப்பர் ஸ்டாராக அன்னைக்கு பார்க்கப்பட்டாங்க விஜயசாந்தி. விஜயசாந்தி ஆல்ரெடி சாதாரண படங்களில் கல்லுக்குள் ஈரத்தில் அறிமுகமாகி இருந்தாலும் கூட இந்த படத்தின் மூலமாக ஒரு போலீஸ் அதிகாரியாக, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பாங்க. அதற்கு பிறகு எல்லா கதாநாயகிகளுக்கும் மனசுக்குள்ள என்ன தெரியுமா, ஒரு விஜயசாந்தி மாதிரி நடிக்கணும், அப்படி தான் ரோல் இதாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பேருக்காவது ஒரு பாட்டு சீன்லையாவது போலீஸ் உடையை போட்டு நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட கதாநாயகிகள்லாம் இருந்தாங்க. அதே மாதிரி உயரம், அதே மாதிரி ஸ்டைல், அதே மாதிரியான எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே சிந்தியா லூர்டே செஞ்சுருக்காங்க. அவங்களே தன்னை விஜயசாந்தியாக நினச்சிக்கிட்டாங்களான்னு என்ன தெரியல. ஆனால் விஜயசாந்தி மாதிரி நிறைய இடங்களில் அவங்க போர்ட்ரேட் பண்ணும்போது நமக்கு பொருத்தமாக இருக்கிறாங்களோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் பொருத்தமாக இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சின்ன வருத்தம் இருக்குது. இருந்தாலும் தன்னுடைய ரோலை மிக சரியாக பண்ணியிருக்காங்க சிந்தியா லூர்டே. இந்த படத்தில் மற்றவங்களை பற்றி பேசணும் அப்படின்னா, அந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த கேங்ஸ்டர்ஸ். அந்த கேங்ஸ்டர்ஸில் நம்ம லால் சேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சக்தி நடிச்சிருக்காரு. வாசு அவர்களுடைய மகன். ஏற்கனவே அவருடைய ஹீரோவாக நடித்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படங்களுக்கு பிறகு பெரிய கேப்பு. இந்த படத்தில் பார்த்தா தாடிலாம் வளர்த்து அப்படி ஒரு கேங்ஸ்டர்ஸில் லால் சேட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெரரான ஒரு தீவிரவாதி மாதிரி அவரை காட்டுறாங்க. ஒரு கேங்ஸ்டரில் ஒருத்தர், அவர் தான் ஒரு டீம் ஹெட்டு.
ஆனால் அவரை பார்க்கும்போதே ஒரு மலையாளம் கலந்த தமிழ் பேசுகிறாரு பார்த்தா கிடையவே கிடையாது. ஒரு ஹஸ்கியான ஒரு வாய்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வாய்ஸுக்கும் அவர் உருவத்துக்கும் பொருத்தமே இல்லை. யார் தான் சொன்னாங்கன்னு கூட தெரியல. அப்படி நல்ல நடிகனை ஏன் அப்படி சீரழிச்சிட்டாங்கன்னு தெரியல எனக்கு. அது மட்டும் இல்லை, தாடியோட சில காட்சிகள் பார்க்கும்போது அப்படியே வாசு சாரை ரிசம்பிளன்ஸ் அப்படி காட்டுறாரு. எல்லா காட்சிகள்லையும் அந்த அந்த மாதிரி காட்சிகளில் ஒரு பக்கம் க்ளோஸ்அப்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய வாசு மாதிரியே இருக்கார் அவர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வழிச்சிட்டு ஒட்டுமொத்தமாக க்ளீன் ஷேவில் காட்டுறாங்க. ரெண்டுத்துக்குமே பொருத்தமே இல்லாமல் போகுது. இந்த ஓரளவுக்கு சகிச்சுக்கலாம் அந்த தாடியோடு இருக்கிறத. தாடி இல்லாமல் பார்க்கும்போது சக்தி கொஞ்சம் பாவம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய டைரக்டருடைய மகன் ஒரு ரீஎன்ட்ரி ஒரு படத்துக்கு வராரு. ஏன் அவர் இப்படி போட்டு சொதப்பினாங்கன்னு தெரியல. ஆனால் லால் சேட்டாவாக அவர் முயற்சி பண்ணுறாரு. வாய்ஸ்லாம் மாற்றி அப்படி பேசலாம் பார்க்குறாரு. ஆனால் அது எடுபடலை. அது ஓரளவுக்கு அவர் கை கொடுத்துருந்தா இந்த படம் அவருக்கு பெரிய ஒரு கம்பேக்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை. அப்புறம் இந்த படத்தில் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா, இந்த கான் பாய் அப்படிங்கிற இன்னொரு கேரக்டர். அந்த கான் பாய் அது ஒரு இன்னொரு 3வதுல 2வது ஆள். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தான் வந்து கபீர் துபான் சிங். கபீர் துபான் சிங் வந்து இந்த படத்தில் வந்து கான் பாயாக நடிச்சிருக்கார். அவருடைய அந்த உடல் மொழி, அவருடைய பேச்சு, அவருடைய தோரணை, டப்பிங் வாய்ஸ் தான் அஃப்கோர்ஸ் அது சரியாக மேட்ச் பண்ணியிருக்கு அவருக்கு. அப்புறம் வந்து ரங்காராவ் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரில் வந்து வினோத் சாகர் நடிச்சிருக்கார். ஸோ வினோத் சாகருடைய நடிப்பும் இந்த 3 பேருடைய இதை பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவ்வளோதான். இந்த கேங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஸ்க்ரீன் பிளேயில் பெரிய அளவுக்கு சொல்லலை, சொதப்பி வச்சுருக்காங்க. அவங்க ஏதோ பேருக்கு இருக்காங்க, கொஞ்சம் நேரம் சரக்கடிக்கிறாங்க, அப்புறம் பேசுகிறாங்க, அப்புறம் வந்து அவங்களுடைய டீம்ஸை கொஞ்சம் மிரட்டுறாங்க, அவ்வளோதான். அதோட சரி அவங்களுடைய வேலை முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய முக்கியமான த்ரெட்டுன்னு பார்க்கும்போது ஓப்பனிங் சீன்லேருந்து மேத்யூ வர்கீஸ் வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸாக நடிச்சிருக்காரு. கமிஷனர் ஆஃப் போலீஸாக அவர் நடிக்கும்போது அவருடைய அந்த கமிஷனருக்கே உரிய தோரணை, அப்புறம் வந்து அவர் ஆர்டர் கொடுக்கறது, ஹோம் மினிஸ்டர்கிட்ட பேசும்போது அப்படி கொஞ்சம் பம்புறது, அதுக்கப்புறம் ஹோம் மினிஸ்டர்கிட்டயே நான் வந்து போலீஸ் அதிகாரி அப்படிங்கிறத காட்டாமல் பேசுகிற அந்த ஒரு சர்க்காஸ்டிசமான அந்த ஒரு டைலாக் டெலிவரி, அதெல்லாம் தான் மேத்யூ வர்கீஸ் வந்து பீட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் வேணும். இதில் நல்லாவே நடிச்சிருக்கார் மேத்யூ. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே போல் கஸ்டம்ஸில் வந்து ஒரு கமிஷனர் இருப்பாங்க. அது பெண் அதிகாரியாக காட்டுறாங்க. இனியாவை போட்டிருக்காங்க. ஸோ இனியா வந்து கொஞ்சம் நல்ல பல்கியாக பார்க்குறதுக்கு பூசண உடம்போட ஒரு என்ன சொல்கிறது, அவங்கள ஓப்பன் பண்ணும்போது அவங்க சீன் வந்து குளிச்சுட்டு வந்து அவங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி உட்காந்துருக்க மாதிரியான சீனில் தான் அவங்கள ஓப்பன் பண்ணுறாங்க. எங்கேயாவது ஒரு போலீஸ் உடையில் வருவாங்கன்னா கஸ்டம்ஸ் அதிகாரிக்கு எதுக்குல போலீஸ் உடை அப்படின்னு நம்மளை வந்து அழகாக சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் அவங்க அழகு பதுமையாகவும் ஸ்லீவ்லெஸ்லாம் காட்டும்போது கொஞ்சம் பூசண உடம்பு ஒரு அவங்களுடைய உருவ வாகும் பேச்சும் அது கான்பாயோடையும் சரி, லால் சேட்டாவோடைய ரங்கராவ் ரெட்டியோடையும் அவங்க அந்த கேங்ஸ்டர்ஸோட கனெக்ட் ஆகிற அந்த சீன்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதை கடந்து இந்த படத்தில் வந்து இன்னொருத்தர் முக்கியமான கேரக்டர், அது வந்து ஆட்டோ டிரைவர் வந்து ஜான்சன் திவாகர் பண்ணியிருக்கார். ஜான்சன் திவாகர் வந்து என்னென்னா ஒரு ஆட்டோ டிரைவர். அவர் தான் இந்த படத்தினுடைய ஓப்பனிங் சீன்லேயே வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்கக்கூடிய சிந்தியா லியூட்டைவே அந்த கை குழந்தை, அவங்க 2 பேர் தான் வராங்க பஸ்ஸில். ஸோ அவங்கள வந்து ஆட்டோ கோயம்பேடு மார்க்கெட் சிஎம்டியிலேருந்து வண்டியில் அவங்களை ஏற்றிக்கிட்டு ப்ராட்வே வராங்க. ஸோ இந்த ப்ராட்வேக்கு வரக்கூடிய அந்த ஆட்டோ ஓட்டுநர் ஜான்சன் திவாகர், அவர் வந்து படத்தில் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு பிரியாணிக்காக தன் பொண்டாட்டி இப்போ தனியாக இருக்காங்க, எனக்கு குழந்தைங்க கிடையாது, அவங்களுக்கு அந்த பிரியாணி கிடைக்கும். என்னையா அது லாஜிக் இது? நைட்டு 12 மணி வாக்கில் அன்டைமில் ஒரு பிரியாணி ஒரு பர்த்டே பார்ட்டியில் கிடைக்கிது, அந்த கேங்ஸ்டர்ஸுடைய டீமில் நடக்கக்கூடிய பர்த்டே பார்ட்டி. ஸோ அந்த பிரியாணியை வாங்கணுன்றதுக்காக போகிறான் மனுஷன். ரொம்ப நல்லவனாக காட்டுறாங்க, அநியாயத்துக்கு நல்லவனாக காட்டுறாங்க. ஒரு அப்ராணி, அதாவது ஒரு கேங்ஸ்டர்ஸ் டீம் இருக்குன்னா அங்கே போயிட்டு உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு அவர் பண்ணுற அட்டூழியம் கடைசியில் கை போகிற அளவுக்கு அவரை வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அந்த கேரக்டருக்குள்ளே நீ நடிக்கிறனோடனே ஜான்சன் திவாகருடைய அந்த நடிப்பு உள்ளபடியாகவே ரசிக்கிற மாதிரியே இருக்குது. சம்டைம்ஸ் யோசிக்கும் போது இவன் அப்ராணியா இல்லை அப்ராணி மாதிரி நடிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் வில்லத்தனமாக இருக்குமோ கூட ஒரு இடத்துல நான் யோசிச்சு பார்த்தேன். ஆனால் வில்லத்தனமாக இல்லை, காமெடி பீஸ் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் குட் ஒன், நல்ல ரோல் அவருக்கு. ஆனால் கில்லி சிவகுமாரை கூட ஒரு டீம் ஒன்று வச்சுருப்பாங்க, காஞ்ச மாதிரி ஒருத்தர் வச்சுருப்பாங்க. கில்லி சிவகுமார் வந்து ஒரு அரை டவுசர் போட்டு அங்கே உள்ளே வந்து இந்த உள்ள வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எடுபடியோடைய அடுத்த கட்டமாக வச்சுக்கோங்களேன். காமெடின்ற பேரில் கில்லி சிவகுமாரை போட்டு நம்மளை வெறுப்பேற்றுறதுக்கே வச்சுருக்காங்க. அவருடைய நடிப்பும் சரி, அவர் பேசுறதும் சரி. ஹீரோயினை பார்த்து ஒரு பாட்டு பாடுவார், பெண்ணே நீயும் பெண்ணா பெண்ணாகிய ஓவியம், ஏன்டா டே எதுக்குடா இதெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கில்லி சிவகுமார் கில்லி அடிப்பாருன்னு பார்த்தா சாமி கொஞ்ச நேரம் நிப்பாட்டிக்கணும் சாமி அப்படின்ற மாதிரி. ஆனால் மற்றபடி மனுஷனுடைய கேரக்டர் வைஸில் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குது. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப அழகாக இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் உதிரியாக இருந்தால் கூட அவங்களாம் சரியாக பயன்படுத்தி இருக்கிறது ஒரு புத்திசாலித்தனம், அவ்வளோதான் சொல்ல முடியும். அனலி திரைப்படத்தில் நான் மிக முக்கியமாக கவனித்த ஒரு கதாபாத்திரம் இளங்கோ குமரவேல். அதாவது போலீஸ் பெட்ரோல் அதிகாரியாக அவர் நடிச்சிருக்கார்.
ஒரு மஃப்டியில் அந்த 3 கேங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறக்கூடிய அல்லது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக துப்பறியக்கூடிய மனிதராக வாழ இருக்கிறார். இவர் தான் கதாநாயகியை காப்பாற்றுறார். அதாவது சிந்தியா லூர்டே கை குழந்தையோட உள்ளே வரும்பொழுது அவங்கள காப்பாற்றுறதும், அப்புறம் அந்த கேங்ஸ்டர்ஸ் இருக்க இடத்துல போயிட்டு அவர் அட்டாக் பண்ணுறதுக்கு உதவி செய்கிற மாதிரி நடிச்சிருக்கார். ஆனால் இளங்கோ குமரவேல் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டால், அவர் ஒரு யதார்த்தமான அந்த கதாபாத்திரத்தினுடைய அழகியலை ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி இல்லாமல் ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்கார். ஏற்கனவே அபியும் நானும் படத்தில் பார்த்த குமரவேல் அப்படியே படிப்படியாக நடித்து பல இடங்களில் அவரை வந்து தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் இந்த படத்தின் மூலமாக அவர் இந்த படத்துக்கு ஒரு நியாயம் சேர்த்திருக்கிறார். எத்தனையோ கதாபாத்திரங்கள் இருந்தால் கூட ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் மிக நியாயமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா இந்த படத்தில் இளங்கோ குமரவேலுடைய கதாபாத்திரம் தான். கடைசியில் தனக்கு வந்து போலீஸ் அதிகாரியாக ப்ரொமோஷன் கிடைக்குது அப்படிங்கிறதும், அந்த கிடைக்கிற சமயத்தில் அவர் சொல்கிற அவருடைய அந்த ஒரு ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த டைலாக் டெலிவரியில் கூட ஒரு பெரிய சிரிப்போ ஒரு மிகப்பெரிய சந்தோஷமோ, தனக்கு அதிகாரம் கிடைச்சிருச்சு, தனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத கூட காட்டாமல் ஒரு இறுக்கமாகவும் ஒரு இழப்பை சந்தித்த ஒரு மனிதனாகவும் ஒரு அக்கிரமத்துக்கு துணை போகிறதுக்கு வழி இல்லாமல் மாட்டிக்கிட்டே மேடா அப்படிங்கிற ஒரு இன்னசென்சி கலந்த ஒரு கோபம் கலந்த ஒரு முகம் இருக்குல்ல, அது வந்து அழகாக அவர்கிட்ட இருக்குது. ஸோ இளங்கோ குமரவேல் இந்த படத்தின் மூலமாக தன்னை இன்னொரு கட்டத்திற்கு இட்டு செல்கிறார். ஒரு ஆகச்சிறந்த நடிகராக தன்னை ப்ரூஃப் செய்கிறார் அப்படின்னே சொல்லுவேன். அப்புறம் படத்தினுடைய ஒளிப்பதிவு வந்து ராமலிங்கம் பண்ணியிருக்கார். ஸோ ராமலிங்கத்தினுடைய ஒளிப்பதிவு படத்திற்கு மிகப்பெரிய பலம். ஏன்னா படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒளிப்பதிவில் தொய்வே இல்லை. என்னன்னா நைட் எஃபெக்ட்ஸ் ஒரு நாள் இரவுக்குள் நடக்கிறது. ஒரு ராத்திரியில் வண்டி வருது, நைட்டே முடியுது, மறுநாள் காலையில் கதை முடிஞ்சிடுது. ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த படத்தை இரவிலே ஷூட் பண்ணணும். லைட்டிங்ஸ் அப்படின்னா எவ்வளோ மெனக்கெட வேண்டி இருக்கும். அந்த கேமராமேன் ராமலிங்கம் உள்ளபடவே மெனக்கெட்டிருக்கார். படத்தினுடைய கதையில் மெனக்கெட்டாங்களோ இல்லையோ, கேமராமேன் தன்னுடைய கேமராவில் மெனக்கெட்டு இருக்கிறார். அதனால் ராமலிங்கத்துக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். அதே போல் ஜெகன் சக்கரவர்த்தி தான் படத்தினுடைய படத்தொகுப்பாளர். ஜெகன் சக்கரவர்த்தியினுடைய படத்தொகுப்பு வந்து படத்திற்கு பலம். ஆனால் கதை இல்லை. கதை இல்லாத படத்துக்கு எத்தனை காட்சிகள் எடுத்து கொடுத்தாலும் வெட்டி ஓட்டுறதுல மனுஷன் என்னென்னலாம் திணறி பண்ணியிருக்கார். ஒரு சில காட்சிகள் லாஜிக்கே இல்லை. எங்கேயோ ஒருத்தர் பார்த்த மாதிரி இருக்க, இதுக்கு சம்மந்தம் இல்லையா, கண்டினியூட்டி ஜம்ப் ஆகுது. கண்டினியூட்டி ஜம்ப் ஆகிற மாதிரியான காட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. ஆனால் படத்தை எடுத்து கொடுத்தாச்சு, ஃபுட்டேஜ் இருந்திருக்காது. ஜெகன் சக்கரவர்த்தி என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காரு. இது நான் என்னுடைய அசம்ஷன். ஆனால் ஜெகனை கேட்டால் வேறு மாதிரி சொல்லலாம் மேபி. ஆனால் அனலியில் அவருடைய ரோல் ஆஸ் எ எடிட்டராக அவர் சரியாக பண்ணியிருக்காரு தான் நான் நம்புகிறேன். ஓகேவா, ரைட். அதற்கு பிறகு இசை டிசின்னு போட்டிருப்பாங்க. தீபன் சக்கரவர்த்தி என்ன பண்ணியிருக்காரு, ஆர்ஆரில் கொஞ்சம் கவனிக்க வைக்கிறார். பாட்டு சத்தியமாக பிடிக்கல, எனக்கு ஒன்றுமே பிடிக்கல. ஏன்னா கபிலன் பாட்டு எழுதியிருக்காரு. கபிலனுடைய வரி எங்கடா இருக்கும் எப்படிடா இருக்கும்னு கூட கேட்குற மாதிரி இல்லை. ஹீரோயின் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து சிந்தியா லூர்டே பாட்டுக்கு பின்னணியில் வச்சு எடுத்திருக்காங்க. ஐயோ, அது என்ன பாட்டுன்னே தெரியல. அது வந்து ஆல்பம் சாங்கா இல்லை சினிமாவுக்காக பண்ண பாட்டா இல்லை வெஸ்டர்ன் மியூசிக்கா ஒன்றும் புரியல. ஆனால் டிசி ஏதோ தன்னை மியூசிக் டைரக்டராக காமிச்சிக்கிறதுக்கான இந்த படம் வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அனலி அவருக்கு அனல் விசலை அப்படின்னே சொல்லலாம். குளிர்கா இது நமக்கு தான் குளிர்கார மாதிரி இருக்கு வச்சுக்கோங்களேன். அனலி திரைப்படத்தினுடைய இயக்குனரை பற்றி பேசலாம். தினேஷ் தீனா இந்த படத்தினுடைய டைரக்டராக டெபியூ ஆகியிருக்கார். இந்த படம் தான் அவருக்கு அறிமுக திரைப்படம். ஒரு சினிமாவை எப்படி எடுக்கணுன்றதை தாண்டி இந்த சாப்டர் 1 தான் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் சாப்டர் கூட இருக்குது. முதல் அத்தியாயம் முடிஞ்சது, செகண்ட் அத்தியாயத்துக்கு இந்த செகண்ட் பார்ட் ரெடி பண்ணுவாங்க போல இருக்குது. படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முழுக்க ஒரு நாள் நைட்டு, மறுநாள் என்னன்றதை தாண்டி வெளிநாட்டில் நடக்கிற மாதிரி அதிலே எண்ட் ஆஃப் த போர்ஷன் வச்சு தொடர்ந்து போட்டாங்க. ஸோ அதனால் செகண்ட் ஹாஃப் இருக்குது. அந்த செகண்ட் ஹாஃபில் வெளிநாட்டு கதை தான். ஆனாலும் தினேஷ் தீனா இந்த படத்தில் நிறைய லாஜிக் முரண்கள். ஏன்னா ஒரு பிரியாணிக்காக ஒரு டிரைவர் வந்து ஆட்டோ டிரைவர் அவ்வளோ பெரிய கேங்ஸ்டர்ஸ் இருக்க இடத்துல ஒரு காமெடி பீஸ் மாதிரி உள்ளே போயிட்டு பர்த்டேல நுழைய முடியுமா, ஃபஸ்ட்டு கேள்வி. அதே மட்டும் இல்லை, ஒரு பெண் சம்பந்தமே இல்லாமல் உள்ளே நுழைஞ்சு அந்த பெண் வந்து அவங்களெல்லாம் அடிக்கிறாங்க. அப்போ அந்த இதில் அவ்வளோ பெரிய கேங்ஸ்டர்ஸ், ஒரு கான் பாய் அப்படின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. கப்பல் கண்டெய்னர் வழியாக வந்து வெளிநாடுகளுக்கு இது மாதிரியான கள்ளக்கடத்தல் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்மக்லரு. அப்புறம் ரங்காராவ் ரெட்டின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆள், ஒரு கேரளா சார்ந்து பின்ன இருக்கக்கூடிய லால் சேட்டா அப்படிங்கிற இந்த மாதிரியான 3 கேங்ஸ்டர்ஸுமே வந்து ஒரு சாதாரண காமெடி பீஸ் மாதிரி காமிச்சா படத்தினுடைய தரம் எப்படி இருக்கும். ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு போலீஸ் பெட்டாலியனே தேடுது அப்படின்னா, ஹோம் மினிஸ்டர் மிரட்டுறாரு நீ வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கமிஷனர்னா அப்போ அதை அவங்கள எப்படி காட்டணும். திரைக்கதையில் மிகப்பெரிய கோட்டை விட்டு இருக்கிறார் தினேஷ் தீனா. அதே போல் வசனம் கூட பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஒரு படங்களில் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குறாரு. நாயகன் படத்தில் நீங்கள் நல்லவரா கெட்டவரா கேட்டால் தெரியலையாப்பான்னு சொல்லிட்டு கமல் கடைசி சீனில் சொல்லுவார்ல, அதே மாதிரி சக்தி இந்த படத்தில் கடைசியில் ஒரு சீன் சொல்லுவார். போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போகிற போது நல்லவனாக இருக்கிறதுக்கு கெட்டவனாக வாழ்ந்து பாருன்றதை விட கெட்டவனாக இருந்து பாரு, அப்போ தான் நல்லவனாக வாழ்றது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லுவார். இது என்னையா டைலாக் இது, எனக்கு உண்மையே புரியல.
அந்த மாதிரி ஒரு அபத்தமான சில விஷயங்களை பண்ணியிருக்கிறது வந்து இந்த படம் இருக்கு கை கொடுக்காமல் போயிடுச்சு. தினேஷ்னா கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தாருன்னா, நல்ல டீம், நல்ல டெக்னீஷியன்ஸ், நல்ல ப்ரொடக்ஷன் பேனராக இருந்திருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸில் கூட நிறையவே நல்லாவே சிந்தியா லூட்டி பண்ணியிருந்தாலும் கூட ஒரு சரியான டீம் கிடைச்சும் அந்த இதை வந்து அப்படியே மிஸ் பண்ணிட்டார். ஏன்னா மேத்யூ வர்கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கமிஷனராக அப்படியே நடிச்சிருக்காரு. இனியாவும் கரெக்டாக செட் ஆகுறாங்க. காமெடிக்கில் ஏதோ ஒரு சொதப்பல் காமெடி சிலது போனால் கூட பரவாயில்லை. ஆனால் இந்த கேரக்டரை அழகாக கோஆர்டினேட் பண்ணியிருந்தாருன்னா படம் சரியாகவே வெற்றி அடைந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா படத்தை முடிஞ்ச ஓடிடியில் பார்க்கலாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். மற்றபடி பெரிய அளவுக்கு மோசமான படம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் ஓகே, பட் அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய எதிர்பார்ப்புகளை முன்வைத்து சிந்தியா லூர்டே தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அந்த பேச்சை கேட்டுட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டுமே செட் ஆகாது. ஒன்று, அவங்க சொன்னாங்க நான் தான் விஜயசாந்தி அடுத்த சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னாங்க. அதுக்கு அவங்க தகுதியா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அப்புறம் வந்து 30 வருஷங்களாக காத்திருந்த அந்த வெற்றிடம் என்னால் நிரப்பப்படுகிறதுனாங்க. அது எப்படி தெரியல. இளையராஜா சாருடைய மியூசிக்கில் நான் ஏற்கனவே ஒரு படத்தில் நடிச்சிட்டேன் ஸ்ரீகாந்தோட. இப்போ இந்த படத்தில் வந்து அவர் மியூசிக் பண்ணலாம், ஆனால் யங்ஸ்டர்ஸ்க்கான மியூசிக்கு இளையராஜாவால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பெரிய அபத்தமான ஒரு விஷயம். அதை கடந்து இந்த படத்தில் வந்து இன்னைக்கு வந்து சினிமா என்பது வந்து கதையே இல்லாமல் பண்ணுறாங்க சார், அப்படி சார் இப்படி சார் நிறைய ஆகா ஓகோன்னு பேசினாங்க. 100 படத்திற்கான கதை இந்த படத்தில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு படத்துக்கான கதையே காணுமே, அப்புறம் அப்படி கதை இல்லாத படத்தை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணீங்க, நீங்கள் ஹீரோயின் நடிச்சிங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வெளியே பேசுவதை கொஞ்சம் தவிர்த்து விட்டால் படம் அல்ல நல்ல கலைஞர்கள் தமிழ் சினிமாவால் கொண்டாடப்படுவார்கள். உலக சினிமாவாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் குறைத்துட்டு நல்ல விஷயங்கள் பண்ணிங்கன்னா வெற்றிகரமான ஒரு சினிமாவை நாம் தமிழ் ரசிகர்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் சொல்லிக்க முடியுது. இந்த புத்தாண்டு தொடங்கி 2026 ஜனவரி 2ஆம் தேதி அதுமா இந்த படத்தை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுறேன். ஸோ இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஆவரேஜ் மூவி தான். ஓகே, இந்த படத்தை பற்றின விமர்சனத்துக்கு நீங்கள் என்ன மதிப்பெண் தர போறீங்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்தில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய வேறு யாரு நாகா சி பபாய்.